தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலை ஓரங்களில் உள்ள மதுபான கடைகளை அகற்ற வேண்டும் என அனைத்து மாநில அரசுகளுக்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது டெல்லி செய்தியாளர் அரவிந்திடம் கேட்கலாம். அரவிந்த், சொல்லுங்க, இந்த பொதுநல வழக்கை யார் தாக்கல் செய்தார்கள்? இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்திருக்கக்கூடிய தீர்ப்பின் விவரங்களை சொல்லுங்க அரவிந்த். கடந்த 2012ஆம் ஆண்டு மத்திய அரசானது அனைத்து மாநிலங்களுக்கும் உத்தரவை பிறப்பித்திருந்தது. அதாவது தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள அனைத்து மதுக்கடைகளையும் அகற்ற வேண்டும் என ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. ஆனால் தமிழக அரசு இந்த உத்தரவை அமல்படுத்தப்படவில்லை என பாமகவின் வழக்கறிஞர் பாலு என்பவர் கடந்த 2012ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கில் மாநில மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகள், அதாவது நேஷனல் ஹைவேஸ் மற்றும் ஸ்டேட் ஹைவேஸ், தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் உள்ள அனைத்து மதுக்கடைகளையும் அகற்ற உத்தரவிட வேண்டும் என கூறி ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 2012ஆம் ஆண்டு அனைத்து தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் உள்ள கடைகளை அகற்ற வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தரப்பில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் கடந்த ஆகஸ்ட் 15, 2013ஆம் ஆண்டு தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள அனைத்து கடைகளையும் அகற்றுமாறு உத்தரவிட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து மனுவில் மற்றொரு கோரிக்கையாக மாநில நெடுஞ்சாலைகளிலும் உள்ள கடைகளை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருந்ததால் அனைத்து மாநிலங்களுக்கும் இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் நோட்டீஸை அனுப்பியிருந்தது. இந்த வழக்கு தொடர்ந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி TS தாக்கூர் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரிக்கப்பட்டு வந்தது. இன்று தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகள் 6 நிபந்தனைகளை 6 கண்டிஷன்களாக தங்களுடைய உத்தரவில் பிறப்பித்துள்ளனர். அதில் ஒன்று குறிப்பிடத்தக்கது, மார்ச் 31 தான் கடைசியாக தற்போது எந்தெந்த மதுக்கடைகளுக்கு லைசன்ஸ் கொடுக்கப்பட்டு அனுமதி வழங்கப்பட்டு தற்போது நிலுவையில் இருக்கும் கடைகள் மார்ச் 31 வரை மட்டுமே செயல்பாட்டில் இருக்க வேண்டும். மார்ச் 31க்கு பிறகு எந்த புதிய கடைகளுக்குமோ அல்லது தற்போது அமலில் இருக்கும் கடைகளுக்கோ அனுமதி கொடுக்கக்கூடாது. அந்த கடைகளை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்ற ஒரு முதல் கண்டிஷனாக குறிப்பிட்டுள்ளனர். அதே போல இரண்டாவது கண்டிஷனாக தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளிலிருந்து 500 மீட்டர் சுற்று அளவில் உள்ள அனைத்து கடைகளையும் அப்புறப்படுத்த வேண்டும். இந்த உத்தரவானது தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் இருந்து 500 மீட்டருக்கு சுற்றளவில் உள்ள அனைத்து கடைகளுக்கும் பொருந்தும் எனவும் அவர்கள் தங்களுடைய உத்தரவில் பிறப்பித்துள்ளனர். அதே போல இந்த உத்தரவை உடனடியாக அமல்படுத்துமாறு அனைத்து மாநில தலைமை செயலாளர்களுக்கும் இந்த உத்தரவை அவர்கள் அனுப்பி வைக்க இருப்பதாகவும் அந்த உத்தரவில் அவர்கள் தெளிவாக தெரிவித்துள்ளனர். புதிய கடைகளுக்கு அனுமதி வழங்குவது குறித்து ஏதாவது உத்தரவு இதில் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதா? மிகவும் தெளிவாக அவர்கள் தங்களுடைய உத்தரவில் தெரிவித்துள்ளது என்னவென்றால், மார்ச் 31 தான் கடைசி தினம். அதாவது தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் 500 மீட்டர் சுற்றளவில் பொதுமக்களுக்கு மது விற்பனை செய்வதற்கான கால அவகாசம் மார்ச் 31 வரை மட்டுமே. அதற்கு பிறகு எந்த புதிய கடைகளுக்கும் அனுமதி வழங்கக்கூடாது. தற்போது அனுமதி வழங்கப்பட்டுள்ள கடைகளையும் மார்ச் 31க்கு பிறகு 500 மீட்டர் சுற்றளவில் உள்ள அனைத்து கடைகளையும் அப்புறப்படுத்த வேண்டும் என்பதுதான் உத்தரவாக இன்று வழங்கியுள்ளனர் நீதிபதிகள்.